வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். பெருநகர சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் 7வது வார்டு ராஜாஜி நகர் மக்களின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணி கிருபானந்த வாரியார் தெருவில் இன்று தொடங்கப்பட்டது. இந்த பணியை சென்னை மாநகராட்சி திருவொற்றியூர் 1வது மண்டல குழு தலைவர், கிழக்கு பகுதி செயலாளர் திரு திமு தனியரசு MC மற்றும் மண்டல அலுவலர் திரு சுரேஷ் ஆகியோர் பூஜை போட்டு துவக்கி வைத்தனர். அப்போது அங்கு பணியில் இருந்த துப்புரவு பணியாளர்களை திருவொற்றியூர் 1வது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு அவர்கள் அழைத்து அடிக்கல் நாட்டு கல்லை அவர்களிடம் கொடுத்து அடிக்கல் நாட்டினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் S. பாபு, இளநிலை பொறியாளர் N. பொன்னுரங்கம் உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திமுக திருவொற்றியூர் 7வது வார்டு வட்டக்கழக செயலாளர் தா. கார்த்திகேயன் செய்திருந்தார். மேலும் திமுக கிழக்கு பகுதி துணை செயலாளர் MV குமார், வடகிழக்கு மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் N. சுந்தரமூர்த்தி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் M. கோமலவள்ளி, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் TB பாலசுந்தரம், 7வது வட்டக்கழக நிர்வாகிகள், வட்ட துணை செயலாளர் C. ரமேஷ், PK வெங்கட்ராமன், S. தீபா, கோ. தயானந்த சுரேஷ், கி. கருணாகரன், M. வெங்கடேசன், KR சுரேஷ் மற்றும் பாக முகவர்கள் R. சுப்பிரமணி, நாசி கதிரவன், A. மனோகரன், துரை பாலகிருஷ்ணன், G. பாபு, AJS ராம், வெண்ணிலா, கெஜலட்சுமி மற்றும் கழக தோழர்கள், அப்பகுதி மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எப்படி பாருங்க, ராஜாஜி நகரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கும் பணியின் பூஜையை தொடங்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய 1வது மண்டல குழு தலைவர் அண்ணன் தனியார் அவர்களை வரவேற்று ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு இருக்கிறேன். சார்பில் மாநகராட்சியின் மூலமாக நம்முடைய தமிழக முதல்வர் மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் 200 வார்டுகள் இருக்கின்றது. அந்த 200 வார்டுகளிலும்
ஒரு வட்டத்துக்கு ஒரு வார்டுக்கு ஹெல்த் சென்டர் தமிழகருடைய முதல்வருடைய அந்த கொள்கை ரீதியான திட்டத்தில் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே கன்று எடுத்து 7வது வட்டத்தில் எந்த இடத்துலையும் இடம் கிடைக்கல. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். இந்த ஹெல்த் சென்டரை உருவாக்குவதற்கு இடம் இல்லை. இறுதியாக இந்த ராஜாஜி நகர் கிருபா நகரில் இடத்தை தேர்வு செய்து இந்த பகுதியில இன்றைக்கு பூஜை போடப்பட்டிருக்கிறது. இந்த பூஜை போடுகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற வட்டக்கழகத்துடைய செயலாளர் அருள் தம்பி கார்த்தி அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்ற மாவட்ட மகளிர் அமைப்பாளர் கோமலவல்லி அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, பெண்டஸ் இங்கே இருக்கு. காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருப்பாங்க டாக்டர்ஸ். மறுபடியும் 4 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் எல்லா வசதியும் இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 பெட்டு வசதி இருக்கு, ஒரு டாக்டர், 2 நர்ஸ், ரத்த பரிசோதனை உதவியாளர் எல்லாருமே இருப்பாங்க. நீங்க வந்து இந்த பக்கம் வந்து சுத்திட்டு போனா கேசிக் ரோடு தான் சுத்திட்டு போனோம். உடனடியா மருத்துவ போறது ஏதாவது ஆயிடுச்சு, சுகர் லோ ஆயிடுச்சு, இல்ல ஏதோ பிரச்சனை இருந்தாலும் இதே இடத்துல இங்க பார்க்கக்கூடிய வசதியை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாற்றி செய்கின்ற தளபதி அவர்களுடைய ஆட்சியில் இது போன்ற ஒவ்வொரு வட்டங்களிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் நன்றாக வாழ வேண்டும். மக்களுக்கு முக்கியமான தேவைகள் ரோடு வசதி, குடிநீர் வசதி, லைட் வசதி, சுகாதார வசதி, இதை 4ஐயும் செய்து கொடுக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த வட்ட செயலாளர் கார்த்திகை அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறும். நன்றி, வணக்கம். அண்ணன் நாகேந்திரன் அவர்கள் நன்றி வணக்கம். மரியாதைக்கும் உரிய திருவொற்றியூர் 1வது மண்டல குழு தலைவர் அருமை அண்ணன் பாசமிகு கவியரசு அவர்களுக்கும், நமது திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் கே.பி. சங்கர் அவர்களுக்கும், இங்கே வருகை பொறுத்திருக்கின்ற ராஜாஜி நகர் ஊர் பொதுமக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கே விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய நண்பர்களுக்கும் ராஜாஜி நகர் குடியிருப்பு நலன் சங்கத்தின் சார்பாக